வணக்கம் இனிய உறவுகளே. இன்றைக்கி என்னென்னா மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் நைட்டே இந்த கிண்ணத்தில் வீட்டில் உள்ள பாலில் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். அதை மிக்சியில் போட்டு இதான் மோராக அடித்து எடுத்து வச்சிட்டேன். மிக்சி ஜாரில் இப்படி மோராக அடித்து வச்சிட்டேன். அடுத்து காலையில் எந்திரிச்சதும் கொஞ்சம் பச்சரிசியும் துவரம்பருப்பும் ஊற வச்சுக்கிட்டேன். அதில் இப்போ தேங்காய் அரைக்க அதில் தேவையானதை எடுத்து மிக்சி ஜாரில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுட்டு அப்புறம் இவ்வளோ தேங்காய்ச்சல் நறுக்கி போட்டு கொஞ்சம் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் போட்டு மையாக அரைக்க போகிறேன். இதில் என்ன போட்டிருக்கேன்னா சின்ன ஜீரகம், காலையிலே ஊற வச்ச துவரம்பருப்பும் பச்சரிசியும், அது நமக்கு தேவையான அளவுக்கு 2 பச்சை மிளகாய், இந்த தேங்காவை இவ்வளவு தேங்காய் நறுக்கி போட்டு அரைச்சிட்டு வர போகிறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை மோர் வச்சுருக்க மோர்லேயே கலந்துட வேண்டிதான். கலந்து வச்சுட்டு இப்படி மிக்சி சார்லலாம் கழுவி அலசி ஊற்றி இதிலே கலந்து வச்சிட வேண்டிதான். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, வத்தல், கடுகு போட்டேன், வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இது பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்க இதை தூக்கி இதில் ஊற்றிட வேண்டியதான். நான் காய் இருந்துச்சுன்னா வெள்ளை பூசணி தனியாக மஞ்சள், உப்பு போட்டு வேக வச்சு இது கூட அப்படியே கலப்பேன். இன்னைக்கு காய் இல்லை. அப்புறம் கத்திரிக்காயும் போடுவேன். இது கூட தாளித்து அந்த சட்டியெல்லாம் கழுவி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான மஞ்சள், அவ்வளோதான். போட்ட பிறகு ரசம் முறக்கூட்டி வர்ற மாதிரி வந்ததும் அமர்த்திட வேண்டியதான். இந்த முறக்கூட்டி இப்படி வரும். இந்நேரம் பச்சையாக 5-6 வெந்தயத்தை போட்டு இதுக்கு தேவையான உப்பையும் இந்நேரம் போட்டு அமர்த்தி மூடி வச்சுருவோம். அவ்வளோதான், அமர்த்திட வேண்டியதான். அமர்த்திட்டு மூடியாச்சு. அவ்வளோதான். வாங்க சாப்பிடலாம் மோர் குழம்பு.